இந்த டோர்னமெண்டோட கிராண்ட் ஃபினாலே அடப்பன்வயல் வெர்சஸ் காமராஜபுரம். இந்த மேட்சும் 6 ஓவர். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண மாறி ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்கில் மாமுண்டி. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு உழுக்குனார் உடம்ப. ரன். செகண்ட் ஒன் இப்போ ஸ்ட்ரைக்கில் கிருஷ்ணா. சென்சிபிளா ஃபர்ஸ்ட் பால் தரையில் தாட்டு போயிருக்காங்க. போன மேட்ச்சில் ரெஸ்பான்சிபிள் ஆடி கொடுத்துருந்தாரு. ஒரு ரன். அவரோட தேர்ட் ஒன் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு திரும்பி தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே கிளியர் பண்ணியிருக்கு. இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் 6 பதிவு பண்ணியிருக்காரு மாமுண்டி. சுற்றிக்கிட்டுல பதிவு பண்ணியிருக்காரு. வெல் ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு. சுற்றிக்கிட்டு ஒரு ஃபீல்டர் லெஃப்ட் மாதிரி திருப்பி ரைட்டாக மாறி இருந்தாரு. டாட் பாலில் பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி ஈஸ்ட் அம்புக்கு குளோஸாக வந்துச்சு. காலில் மட்டும் பண்ணலன்னா ஸ்டம்ப்லேயே போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பேட்டில் நிற்க இருந்துச்சு. விக்கெட்டுக்கான சான்ஸான்னு பார்த்தா அம்பேஸ் வாட்ச் பண்ணி கொடுப்பாங்க. நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. வரன். முதல் ஓவருக்கு 9 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் போட மோகன் ஃபர்ஸ்ட் பாலே லாங் ஆனில் அங்கே லாப்டர் ஷாட் தூக்கி விட்டுருக்காரு. ஃபீல்டரை கிளியர் பண்ணால் பவுண்டரியாக தான் இருக்கும். இந்த ஓவரில் ஃபர்ஸ்ட் பால் பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணுறாரு மாமுண்டி. அவனோட செகண்ட் ஒன் இந்த மாதிரி பிகைந்த ஸ்டம்ப்லாம் பத்துக்கிட்ட அடிச்சிருக்காரு. ஒரு 6 மாமுண்டி பதிவு பண்ணுற இரண்டாவது 6. சூப்பரான ஒரு நெக்ஸ்ட் ஒன் அகைன் உடச்சு போட்ட பால கமிட்டி பக்கமே ஆடி இருக்காரு. ஒரு பவுண்டரியா பால் குத்தி ஸ்டாப் ஆனாலும் பவுண்டரி போக வேண்டிய தூரம் போயிடுச்சு. பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் அகைன் பிக் இந்த ஸ்டம்ப்ல கண்டிப்பா இது அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரி. ஸோ இந்த ஓவரை எக்ஸ்பென்சிவாக எடுத்துட்டு போய்க்கிருக்காரு மாமுண்டி. நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி சுவிட்சுக்கு எடுத்துருமாரு. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை கவர்ஸ்ல ஏற்றி விட்டுருக்காரு. அங்கே பவுண்டரிக்கான சான்ஸா ஃபீல்டர் வெட்டி போறாங்க. போகான்னு நினைக்கிறேன். ஆனால் 2 ரன் இவங்க போயிடுவாங்க. அம்பேஸ் கால் விக்கெட் சொல்லியிருக்காங்க. 1 ரன் ப்ளஸ் 1 விக்கெட். 2 ஓவருக்கு 28 ரன் அடிச்சிருக்காங்க. தேர்ட் ஓவர் பட ஃபர்ஸ்ட் ஓவர் பட்ட மாதிரி ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலே ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் விரட்டி போறாரு. பாலை ஸ்டாப் பண்றாருன்னு பார்த்தா நல்லா ஸ்டாப் பண்றாங்க. செகண்ட் ஒன் ஒரு மாதிரி பேட்ஸ்மேன் கன்ஃபியூஸ் பண்ணாரு. எக்ஸலண்டான ஒரு டேக் அண்ட் சீனியர் பிளேயர் குழந்தை சரியான கேட்சை பிடிச்சிருக்காரு. போனபால் ஒரு வைட். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா கோகுல் தெளிவாக கட் பண்ணிட்டு ஓடி இருக்காரு. அங்கே ஃபீல்டர் குணா இருக்காரு. போறேன். நெக்ஸ்ட் ஒன் வரட்டி போய் ஆட பார்த்துருக்காரு. அங்கே ஃபீல்டர் சாமி நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு. குயிக்கராக போன பால தெளிவாக ஸ்டாப் பண்ணிட்டாரு. போறேன். ஒரு ஓட்டங்கள். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி கூட்டி விட்டு போயிருக்காரு. அங்கே ஃபீல்டர் சின்ன மிஸ்பீல் இருந்துச்சு. இங்கே 2 ரன்னுக்கான ட்ரை ஈஸியாக ஓட்டாங்க. கம்ஃபர்டபுள் 2. 3 ஓவருக்கு 34 ரன் அடிச்சிருக்காங்க. 4th ஓவர் பட கார்த்தி ஸ்ட்ரைக்கில் லட்சு ஃபுல் டாஸான பாலை தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காரு. ராஜா நல்ல டேக் ஆன் நல்ல கேட்சை பிடிச்சிருக்காரு. விக்கெட் அப்படியே நிற்கிறாரு. கான்ஃபிடண்டாக இருக்கும் போதே தெரியுது விக்கெட் நினைக்கிறேன். அம்பேஸ் போய்க்கிருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா வினோத் அகைன் ஒரு ஃபுல் டாஸ். ராஜா கையில் தான் போகும்னு நினைக்கிறேன். நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு. அம்பேஸ் என்ன சொல்கிறான்னு பார்த்தா நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. 2 ரன். கார்த்தியோட லாஸ்ட் 1 மோர் ஃபுல் டாஸ் ஆன பால 2 ரன்னுக்கான ட்ரையாக இருக்கும்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் விட்டார் பாலுக்கு. ஆனால் இங்கே ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. 2 ரன். 4 ஓவருக்கு 40 ரன் அடிச்சிருக்காங்க. 5th ஓவர் பட குணா ஃபர்ஸ்ட் ஒன் இந்த ஸ்டம்பாட பார்த்தாரு. டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு குணா. செகண்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. பவுலர் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாரு. டாட் பால். 4th ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. ஆப்போசிட்ல டிராவல் ஆகாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டாப் பண்ணிட்டாங்க. காற்று மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக பவுண்டரி போயிருக்கும் அந்த பாலில். 2 ரன். 5th ஒன் இந்த முறையும் அடிச்சிருக்காரு. அங்கே நல்ல ஷாட்டாக தான் இருக்கு. பவுண்டரிக்கான சான்ஸ் பார்த்தா ஃபீல்டர் யோகேஷ் போயிருக்காரு. நல்லா ஸ்டாப். லாஸ்ட் 1 மோர் இந்த முறை நல்லா கம்பேக்ட் தெளிவாக போட்டிருக்காரு. விக்கெட்டுக்கான அப்பீல் பண்ணாங்க. நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. டாட் பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது. 5 ஓவருக்கு 44 ரன் அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் பட கார்த்தி அவருக்கான 2வது ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் பாலையில் ஓப்பன் டாஸான பால் அடிச்சிருக்காரு. கேப்ல போயிருக்கு. 2 ரன்னுக்கான ட்ரையல் பார்த்தா அங்கே ராஜா சரியான பாஸ்டாக விரட்டி வந்தார். நல்ல ரன்னிங் தெளிவாக ஓட்டாரு. 2 ரன். செகண்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. கவர்ஸ்ல பால் சரியான பாஸ் ஆகுது. இதையும் 2 ரன் கண்டிப்பாக மாற்றுவாங்க. பவுண்டரி போகாடாமல் ஸ்டாப் பண்ணிட்டாரு. 2 ரன். தேர்ட் ஒன்
இந்த முறையும் அடிச்சிருக்காரு. கேப்பில் போயிருக்கு. இதையும் 2 ரன்னாக மாற்றுறாங்களான்னு பார்த்தா அங்கே பாஸ்டாக இருக்காரு. கோகுல் 2வது ரன்னுக்கான ட்ரை தெளிவாக கீப்பர் ரனில் த்ரோவாக அடிச்சிருக்காங்க. விக்கெட் சொல்லியிருக்காங்க அம்பேர். 1 ரன் ப்ளஸ் 1 விக்கெட். நெக்ஸ்ட் பேட்ஸ் சொன்னால் தேவா ஃபுல் டாஸான பாலாக அடிச்சிருக்காரு. கேப்பில் இதை கண்டிப்பாக 2 ரன் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. பாஸ்டாக இருப்பார். கோகுல் ஃபீல்டர் மிஸ்டேக் பண்ணலன்னா 2 ரனோட ஸ்டாப் ஆகும் சொல்லும்போது நல்ல ஃபீல்டிங் 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை தெளிவாக போட்டிருக்காரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஸ்டம்பில் போட்டு போயிருக்கு. விக்கெட். ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 51 ரன் அடிச்சிருக்காங்க. வடப்பன் வயல் 52 ரன் டார்கெட் ஃப்ரம் காமராஜபுரம். இந்த டோர்னமெண்ட்ல 3 நாளாவுமே பிச்சையா சார் இந்த டோர்னமெண்ட்டுக்கான 3rd பிரைஸை ஸ்பான்சர் பண்ணவர். 3 நாளுமே நிறைய மேட்சஸ் அம்பேர் நிற்கிறாங்க. சரியான ஒரு ஆர்வமா இருக்காரு. உள்ள நிற்கும் போது எனர்ஜெட்டிக்கா எல்லா மேட்சுமே அம்பேர் பண்ணிக்கிறாங்க. சூப்பர் சார், வாழ்த்துக்கள். 52 டார்கெட் அப்படிங்கிற ஓப்பனிங் பேட்ஸ் பண்ண ஸ்ட்ரைக்ல ராஜா, நான் ஸ்ட்ரைக்ல யோகேஷ். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண தேவா. ஃபர்ஸ்ட் ஒன் உடச்சு போட்டாங்க. பால லெட் கட்டுக்கு போயிருக்காரு. அங்கே கேப்ல போயிருக்கு. பவுண்டரிக்கான சான்ஸான்னு பார்த்தா மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பால்ல ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு ராஜா. செகண்ட் ஒன் இந்த முறையும் லேட் கட்டுக்கு போயிருக்காரு. அங்கே ஃபீல்டர் நல்லா ஸ்டாப் பண்ணாரு. டைரக்ட் ஹிட் அந்த விக்கெட்டாக இருந்திருக்கும். சரியான க்ளோஸாக கொடுத்துருக்கு. நல்ல ட்ரை. 2 ரன் அவுட் ஆகும். தேர்ட் ஒன் இந்த முறை பெரிய ஷாட்டுக்கான ட்ரை தெளிவாக போட்டிருக்காரு. நல்ல கம்பேக்ட். தேவா டாட் பால். ஃபோர்த் ஒன் இந்த முறை ஏந்தி விட்டுருக்காரு. அங்கே ஃபீல்டர் கேட்சுக்கு போறாரு. பார்த்தா ஃபீல்டர் பக்கத்தில் போச்சு. கொஞ்சம் மெனக்கட்டு பார்த்துருக்கலாம். நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் ராஜா. 2 ரன் அவுட் ஆகும். ஃபிஃப்த் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. கேப்பில் போயிருக்கு. அங்கே ஃபீல்டர் இருக்காரு. ரொம்ப லாங்காக இருந்தார். ஸோ 2 ரன்னுக்கான ட்ரை இல்லை. 1 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை விரட்டி ஆட பார்த்தாரு. டாட் பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது. முதல் ஓவருக்கு 9 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் பட லட்சு. ஃபர்ஸ்ட் பால் பேட்ல நிற்க இருந்துச்சு. நல்லா டேக்கன் மாமுண்டி. ஃபர்ஸ்ட் பாலே பிரேக் த்ரோவோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பவுலர் லட்சு. நெக்ஸ்ட் பேட்ஸ் பண்ணா மோகன். செகண்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காரு ஒரு யங்ஸ்டர். பவுண்டரி போக விட மாட்டாரு. நல்லா சாஃப்ட் குயிக்கராக ஓட்டாங்க. 2 ரன். தேர்ட் ஒன் இந்த மாதிரி சுவிட்சுக்கிட்டுக்கான ட்ரை உடம்புல தான் போட்டிருக்கு. குயிக்கராக 1 ரன்னுக்கான ட்ரை ஓட்டுறாங்களான்னு பார்த்தா இல்லை. 1 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை கட் பண்ணியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் நல்லா ஸ்டாப். 1 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை கட் பண்ணியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் நல்லா டேக்கன் நல்லா கேட்சை பிடிச்சிருக்காரு. மோகனோட விக்கெட்டையும் பவர் பிளேலையும் முடிச்சிட்டாங்க. ஒரு செலிப்ரேஷன் பார்க்க முடியுது. நல்ல கேட்சை பிடிச்சாரு. நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் பேட்ஸ் பண்ணா குணா. அண்டராவே போட்டாரு. குயிக்கராக வந்துச்சு. டாட் பாலோட இந்த ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காரு. எக்ஸலண்டான ஒரு ஓவர் ஃப்ரம் லட்சு. ஸ்கோர் போய் இந்த ஃப்ளோவையும் கம்மி பண்ணி முக்கியமான 2 விக்கெட்டையும் பிடிச்சி கொடுத்துட்டாரு. 2 ஓவருக்கு 13 ரன் அடிச்சிருக்காங்க. தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டாம்ப்லேயே போட்டிருக்காரு. விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு தேவா. கடைசி 7 பால்ல 3 விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காங்க. ஹேப்பன் வயல். நெக்ஸ்ட் பேட்ஸ் பண்ணா குழந்தை. செகண்ட் ஒன் முறை அடிச்சிருக்காரு. அங்கே மிட் விக்கெட்ல ஃபீல்டர் இருக்காரு. நல்லா ஸ்டாப். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸான பால் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் மெனக்கட்டா கேட்சை பிடிக்கலாம். பாலுக்கு போனாரு. நல்ல கேட்ச். மொத்தமாக 4வது விக்கெட்டை இழக்கிறாங்க. லீக் மேட்சஸ் ஃபுல்லாகவே நல்லா அடிக்கிறதுக்கா பேட்ஸ்மேன் எல்லாரோட விக்கெட்டையுமே இங்கே கிட்டத்தட்ட பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அடப்பன் வயல். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கார்த்தி. குயிக்கரான டெலிவரி. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு தேவா. நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஒட்டமில் போட்டிருக்கு. அங்கே பின்னாடியே ஃபீல்டர் வச்சுருக்காங்க. நல்லா ஸ்டாப். 1 ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையை அடிச்சிருக்காரு. பால் செம்ம ஹைட்டாக போயிருக்கு. விண்டு காரணமாக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அங்கே ஃபீல்டர் லிமிட் கேட்டு நல்ல கேட்ச். ஸோ போன மேட்ச்சில் ஒரு கேமியோ ஆடி கொடுத்த பேட்ஸ்மேன் குழந்தை அவரோட விக்கெட்டையும் பிடிச்சிட்டாங்க. 5வது விக்கெட்டை இழக்கிறாங்க காமராஜபுரம். தேவா அவரும் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணி விக்கெட்டோட முடிச்சிருக்காரு. 3 ஓவருக்கு 15 ரன் அடிச்சிருக்காங்க காமராஜபுரம். 4th ஓவர் பட கோகுல் 3 ஓவருக்கு 15. ரிமைனிங் இருக்க 3 ஓவருக்கு 37 அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதில் ஒரு 4 போக ரிமைனிங் இருக்க பாலுக்கு 33. செகண்ட் ஒன் இந்த முறை பேட்ல நிற்க இருந்துச்சு. ஆனால் மிஸ் பண்ணிட்டாரு கீப்பர். தேர்ட் ஒன் போன பால் ஒரு ஒயிட். இந்த முறை கட் பண்ணிட்டு போயிருக்காரு. அங்கே ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும். நல்லா கேட்சை பிடிச்ச ஃபீல்டர். நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை அடிச்சிருக்காரு. பால் செம்ம ஹைட்டாக போயிருக்கு. கேட்சுக்கு வர முடியாதுன்னு நினைக்கிறேன். விட்டு பிடிக்க பார்த்துருக்காரு. 2 ரன்னாக இருந்தால் ரிஸ்க்காக இருக்கும். 2வது ரன்னுக்கான ட்ரை. எக்ஸலண்டான ஒரு த்ரோ. வாட்டர் த்ரோங்க குணா ஃபீல்டர். சரியான த்ரோ. இதுக்கு முன்னாடி ஒரு த்ரோ அடிச்சிருந்தானா இந்த முறை ரன் அவுட்டுக்கு ஈஸியாக இருக்குது இந்த த்ரோ. நெக்ஸ்ட் பேட்ஸ் பண்ணா சூர்யா.
குயிக்கரான டெலிவரி அப் டு ஏக்கரா போட்டிருக்காரு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேப்ல போயிருக்கு. 1 2 பார்த்தா அங்கே கீப்பர் மாமுண்டியை விரட்டி போயிட்டாரு. 2 ரன் ரஷ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 2 எண்ணிலையுமே ஆள் இல்லை. 4 ஓவருக்கு 24 ரன் அடிச்சிருக்காங்க. ரிமினி இருக்க 2 ஓவருக்கு 12 பாலுக்கு 28 அடிக்கணும். இதுக்கு முன்னாடி நல்லா போட்டு கொடுத்த பவுலர் லட்சு அவரை கூப்பிட்டுருக்காங்க. 5th ஓவர் போட வெளியில் இருக்க ஒரு பவுலர் நியூ பவுலராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மாமுண்டி என்ன போடுவார்னு நினைக்கிறேன். போன மேட்ச்சில் 6க்கு 8 போட்டிருந்தாரு. பார்க்காதவங்க பார்த்துருங்க போய். ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் சூப்பராக தூக்கி விட்டுருக்காரு. அங்கே ஃபீல்டர் கோகுல் இருக்காரு. பவுண்டரி ஸ்டாப் பண்ணிடுவார்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி அப்படி ஆக்காரு. பேட்டில் பட்டு கீழே பட்டு வந்துச்சு. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு லட்சு. தேர்ட் ஒன் இந்த மாதிரி பேட்டில் பட்டு போயிருக்கா. ஃபீல்டர் சேஃபாக இருக்கணும். ரன். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி உடச்சு போட்டிருக்காரு. பேட்டில் பட்டு வந்துச்சு. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு லட்சு. அனதர் ஒன் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி தூக்கி விட்டுருக்காரு. அங்கே ஃபீல்டர் கோகுல் இருக்காரு. 2வது ரன்னுக்கான ட்ரையாக இருந்தால் ரன் அவுட்டுக்கான சான்ஸான்னு பார்க்கும்போது குயிக்கராக ஓட்டாரு. ஹேரைட்டிட்டாவே அடிச்சிருச்சுங்க. எக்ஸலண்டான ஒரு த்ரோ அந்த எண்ணில் அடிச்சு பார்த்தாரு. ஸோ அதை இந்த எண்ணில் டேரக்ட் கிட்டாக மாற்றிருக்காரு கோகுல். நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா கார்த்திக். லாஸ்ட் ஒன் மோர் இந்த மாதிரி அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான சான்ஸான்னு பார்த்தா அங்கே ஃபீல்டர் மிஸ் பண்ணிட்டாங்க கேட்சை. ஒரு ரனோட இந்த ஓவர் முடிவுக்கு வருது. ஸோ இந்த ஓவரையும் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு லட்சு வித்தவுட் பவுண்டரிஸில். 5 ஓவருக்கு 28 அடிச்சிருக்காங்க. கடைசி 6 பந்துக்கு 24 ஆட முடியுதான்னு பார்க்கலாம். பேட்ஸ்மேன் லாஸ்ட் ஓவர் போட மாமுண்டி. ஃபர்ஸ்ட் பாலே போயிருக்கு. செம்ம கைட்டாக போயிருக்கு. கேட்சுக்கு போயிடறான்னு பார்க்கலாம். மாமுண்டி முன்னாடியே குத்திருச்சு. ட்ரை பண்ணி பார்க்கல கேட்சுக்கு. 2வது ரன்னுக்கு ட்ரை பண்ணி அது ரன் அவுட்டாக போயிருக்கு. சூர்யாவோட விக்கெட் ரன் அவுட்டில் பறி போகுது. ஃபர்ஸ்ட் பால் 1 ரன் ப்ளஸ் 1 விக்கெட். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சாமி. செகண்ட் ஒன் முறையே அடிச்சிருக்காரு. கேப்பில் போயிருக்கு. 1 ரன் ஓடிடுவாங்க. 2வது ரன் ட்ரை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 1 ரன். இவன் இருக்க 4 பாலுக்கு 4 பாலையும் கிளியர் பண்ணணும். ஆட முடியுதான்னு பார்க்கலாம். மாமுண்டியோட தேர்ட் ஒன் ஏட்டமே கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி போட்டிருக்காரு. அங்கே ஃபீல்டர் கேட்சையும் பிடிச்சிருக்காரு. நல்ல விக்கெட். நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி பேட்டை குறுக்க கொடுத்துருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. நல்லா ஸ்டாப். 1 ரன். நெக்ஸ்ட் ஒன் செம்புக்கு முன்னாடி 2 அடி போய் நின்னாரு. டாட் பால். நம்ம கவரேஜ் பண்ணுற ஓன் வில்லேஜ் டோர்னமெண்ட்டில் அறந்தாங்கி கோட்டை அண்ட் ஐயம்பட்டியை தொடர்ந்து அடப்பன் வயல் டோர்னமெண்ட்டோட சாம்பியன் ஆகுறாங்க. கமிட்டியே சாம்பியன் அப்படிங்கிற பட்டத்தை தக்க வச்சிருக்காங்க. உங்களுக்கு கல்வி சித்திரை செல்வகுமார் CSK குளோபல் ஃபவுண்டேஷன் அவர்களுக்கு எங்களுக்கு 2ஆம் பரிசு ரூ 35,000 வாரி வழங்கிய எங்கள் அருமை கேப்டன் VV வீரமணி அவர்களுக்கு எங்கள் ரூ 25,000 வாரி வழங்கிய எங்களது அப்பா திருமிகு V பிச்சையா KK இன்ஜினியர் KK திருமண மகால் கோவாய்பட்டி அவர்களுக்கு பொன்னாடை போற்றி மகிழ்விப்பார்கள். இந்த டோர்னமெண்டோட பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஸ்ரீபன் ராஜ்லை கிட்டத்தட்ட 8 6க்கு மேலே பதிவு பண்ணியிருந்தாரு இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே. இந்த டோர்னமெண்டோட தொடர் ஆட்ட நாயகன் விருது மோகன். ஸோ நேரடியில் அவருக்கு உடல்நிலை சரியில்லைனாலும் வேறு லெவலாக விளையாண்டு இந்த டோர்னமெண்டோட ரன்னர் ஆகிருக்காங்க. இந்த டோர்னமெண்டோட பெஸ்ட் ஆல்ரவுண்டர் பாலா ஃப்ரம் நெம்மக்கோட்டை. அவர் இல்லாதனால வேட்டை எண்ணெய் வாங்கிக்கிறாங்க. ஃபைனலில் பெஸ்ட் பவுலர் ஃப்ரம் தேவா. அப்படியே மேட்சோட மொமெண்டத்தை சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஓவர் நாகராஜ். ஃபைனலில் பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஃப்ரம் மாமுண்டி. ராமச்சந்திரன் இந்த டோர்னமெண்டோட அனதர் பெஸ்ட் பேட்ஸ்மேன் யோகேஷ் ஃப்ரம் காமராஜபுரம். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து நிறைய மேட்சில் ரெஸ்பான்சிபிள் ஆடி கொடுத்தாரு. ரொம்ப நன்றி. அவங்களுக்கு சிறப்பு பரிசு கொடுக்குறாங்க. சால்வை ப்ளஸ் ஒரு கேடயம். டோர்னமெண்ட் நடக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மோகன் அண்ணன் ஃப்ரம் கணக்கன்பட்டி அவங்களுக்கு சால்வை போட்டி மரியாதை செய்கிறாங்க. டோர்னமெண்ட் நடக்க நிறையா சப்போர்ட் பண்ண பூமி ஃப்ரம் கணக்கன்பட்டி அவருக்கு சால்வை போட்டுறாங்க. இந்த டோர்னமெண்ட்டுக்கு 3 நாளுமே சாப்பாடு ஸ்பான்சர் பண்ண சந்துரு அண்ணன் ஃப்ரம் ACC அடப்பன் வயல். 3 நாளுமே சூப்பராக இருந்துச்சு. சாப்பாடு வீரர்களுக்காக சரியான டைமிங்ல கரெக்டாக ரெடி பண்ணி அண்ணன் எங்களுடைய மூத்த வீரர் ராமச்சந்திரா V வீரமணி அவர்கள் வருகிறார். டோர்னமெண்ட்டுக்கு டீச்சர் ஸ்பான்சர் செய்த யூனிவர்சல் பைஸ் அவங்களுக்கு டீச்சர் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அந்த அண்ணன் வர முடியாதனால இவங்களுக்கு போட்டாங்க. இந்த டோர்னமெண்டோட 4th பிரைஸ் ராஜ்லை கலீப் நகர் நண்பர்கள். இந்த டோர்னமெண்டோட 3rd பிரைஸ் நெம்மக்கோட்டை 25,000 ரூபா ப்ளஸ் இந்த ட்ராஃபியை வாங்கிட்டு போவாங்க.
இந்த வெயில்ல யூத் பாய்ஸ் கூட அம்பையர் நிக்க முடியல. ஆனா எங்க அப்பா 2 மேட்சுக்கு தொடர்ந்து அம்பையர் நின்றுருக்காரு. 2 நாட்களாக தொடர்ந்து அம்பையர் நின்று கேப்டன் திருமிகு இந்த டோர்னமெண்டோட ரன்னர் காமராஜபுரம் எங்களுடைய நன்றிகள் எவ்வளவு சொன்னாலும் அது பத்தாது. டிராபியை வாங்கிட்டு போவாங்க. இந்த டோர்னமெண்டோட சாம்பியன் அடப்பன் வயல் ஏசிசி 50,000 ரூபா அமௌண்ட் பிளஸ் இந்த டிராபியை பெற்றுக்கொள்வாங்க. அவங்களோட வெற்றி தொடர வாழ்த்துக்களை தெரிவித்துக்கலாம். ஜெயராமன் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். அவருக்கு விவி சார் பொன்னாடை போட்டுவிட்டு மகிழ்விப்பார்.